الحمد لله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே. உண்மையான ஒரே கடவுளாகிய அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணைதுணை இல்லாதவர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம எப்படி வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கை திட்டத்தை நமக்கு போதிக்கிறதுக்காக ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்காங்க. குர்ஆன்ங்கிற ஒரு புத்தகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறாங்க. அந்த குர்ஆனை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், மிக்க அருளாளர் குர்ஆனின் ஆசிரியராக இருக்கின்றார். ஆசிரியர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த குர்ஆனை எழுதினவரு, அந்த குர்ஆனை வெளிப்படுத்தினவரு, அந்த குர்ஆனை இயற்றியவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோட முடியவில்லை. ஒரு ஆசிரியருடைய வேலை என்ன? The teacher means the one who teaches. எவர் ஒருவர் கற்பிக்கின்றாரோ அவர் தான் ஆசிரியர். ஆக குர்ஆனை பொறுத்த மட்டும் அல்லாஹ் தான் குர்ஆனை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் குர்ஆனை நமக்கு கற்பிக்கின்ற ஆசிரியராக இருக்கின்றார். ஏன்னா பல மக்கள், எத்தனையோ மக்கள் குர்ஆனை ரொம்ப தரமா, ரொம்ப தெளிவா மனப்பாடம் பண்ணி ஓதக்கூடியவங்களெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவங்களால அந்த குர்ஆன் என்ன சொல்லுது, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியல. ரொம்ப சிம்பிள் உதாரணம் சொல்லணும்னா, அமௌண்ட்ல 18 லா இலாஹ இல்லல்லாஹ், 17ல 110 அந்த இது சத்தம் போட்டு ஓதாதீங்க. ஆக இது மாதிரியான ரொம்ப முக்கியமான விஷயங்களை கூட அவங்களால ஏன் புரிஞ்சுக்கிற முடியல அப்படின்னா, அல்லாஹ் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்காதான் அதுக்கான காரணம். அதன் அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு இந்த குர்ஆன்ல தடைகள், ப்ராஹிபிஷன்ஸ் அண்ட் பிரேயர்ஸ், இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி நாம பார்ப்போம். குர்ஆன்ல பல விஷயங்கள் அல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. திருடுறதை தடுத்திருக்கிறாங்க, பொய் சொல்றதை தடுத்திருக்கிறாங்க, விபச்சாரம் பண்றதை தடுத்திருக்கிறாங்க, இணைதி வழிபாட்டை தடுத்திருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் தடுத்திருக்காங்க. அப்படி அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட பல விஷயங்கள்ல ஒண்ணு, பன்றியினுடைய இறைச்சி நீங்க சாப்பிடக்கூடாது. ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு முடிச்சிடும். போர்க், த மீட் ஆஃப் பிக்ஸ், இதை நீங்க சாப்பிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்களே, அதுக்கான காரணம் இது அது அது இது நிறைய பேர் பல காரணங்கள் சொல்லுவாங்க. அதுல பாரசைட்ஸ் இருக்குது, ஒட்டுண்ணிகள் இருக்கு. ஒட்டுண்ணிகள் எல்லாத்துலயுமே இருக்கு. ஆட்டுக்கறியில இருக்கும், மாட்டுக்கறியில இருக்கும். ஏன்னா அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுக்கிறாங்கன்னா அதுக்கு லட்சக்கணக்கான காரணங்கள் இருக்கு. அதை நாம கேட்க கூடாது. அல்லாஹ் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா குர்ஆன் என்ன சொல்லுது, நாம் தான் கேள்வி கேட்கப்படுவோம், நம்மிடத்துலதான் கேள்வி கணக்கு. அல்லாஹ் சொல்றதை யாருமே என்னன்னு கேட்க முடியாது. ஏன்னு கேட்க முடியாது. அல்லாஹ் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா கடவுள் கேள்வி கேட்கப்பட மாட்டார். பன்றியின் இறைச்சியை குறித்து சொல்லும் என்ன சொல்றாங்க, அதுக்கு வேர்க்காது, பன்னிக்கு வேர்க்காது. பன்னி எல்லா கழிவுகளையும் சாப்பிடும், தன்னுடைய உடல் கழிவுகள் உட்பட தன்னுடைய மலத்தை தானே தின்னும். பன்றி எதையுமே பன்னி மிச்சம் வைக்காதுன்னா எல்லாத்தையுமே சாப்பிடும். அந்த பன்னி சாப்பிடாத ஒண்ணு இருக்குது. அந்த பன்னி கூட சாப்பிடாத ஒண்ணு என்ன தெரியுமா? இறந்து விட்ட இன்னொரு பன்றியின் இறைச்சியை. கேட்டுப்பாங்க. இறந்து போயிட்டு ஒரு மீன் இருக்கு, இன்னொரு மீனை சாப்பிடுது. ஒரு பாம்பு இருக்கு, இன்னொரு பாம்பை சாப்பிடுது. ஒரு குரங்கு இன்னொரு குரங்கு சாப்பிடுது. எத்தனையோ படைப்புகள் தன்னுடைய இனத்தை உண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில பன்றி தன்னுடைய இனத்தின், அதாவது போர்க்க சாப்பிடாது. நமக்கு அல்லாஹ் போர்க்க திங்காதீங்க, அது அசுத்தமானதுன்னு சொல்றாங்க. அந்த அறிவு அல்லாஹ் அந்த பன்றிக்கும் கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் உண்ணக்கூடிய அந்த பன்றி போர்க்கு சாப்பிடுறது இல்லை, சாப்பிட மாட்டேங்குது. ஏன்னா இப்ப பன்றியை அறுக்கிறாங்களே, நம்மளும் ஆடு மாடு அறுக்கிற மாதிரி அறுக்குது. கட்டி வச்சு அடி 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 அடின்னு அடித்து செத்ததுக்கு பிறகுதான் அறுப்பாங்க. இறந்துவிட்ட ஒரு பன்றியின் இறைச்சி இன்னொரு பன்றியே திங்கிறது இல்லை, ஆனா மனுஷன் திங்க. உலகத்துல அதிகமான மக்களால் உண்ணப்படக்கூடிய ஒரு உணவாக பன்றி இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்துதான் மாடு.
ஆனா அல்லாஹ் அதை தடுக்கிறாங்க. நாம என்ன செய்யணும்? எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது. இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அல்லது டூ ஆஃப் த ரீசன்ஸ். எல்லாம் ஒரு சில பல காரணங்களா இருந்தாலும் ஒரு விஷயத்தை அல்லாஹ் நம்ம தடுத்துட்டாங்களா அதை நம்ம சாப்பிடவே கூடாது. அதுக்கு அடுத்து அல்லாஹ்வால தடுக்கப்பட்ட இன்னொரு விஷயம் கடும் வட்டி. யூசுல் கடும் வட்டியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுக்கிறாங்க. ரிஷாத் கலீஃபா ஃபுட்நோட் கூட எழுதியிருப்பார். கடுமையான வட்டியின் காரணமாக அழிஞ்சு போன எத்தனையோ தேசங்கள் இருக்கு. அதுக்கு நாம சாட்சிகளா இருக்கோம். நமக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய அளவுல வட்டி சுமையின் காரணமாக அழிஞ்சு போன சமூகம், அழிஞ்சு போன தேசங்கள், நாடுகள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா பர்மா. இந்த பர்மாவுல பர்மாக்காரங்களுக்கு தெரியும், பர்மால இருந்து வந்தவங்களுக்கு தெரியும். செட்டியார். நான் ஒரு வாட்டி இன்னொரு நண்பர் ஒருத்தரோட போய் ஒரு செட்டியாருக்கு பணம் கொடுத்தோம். சில பல லட்சங்கள் கொடுக்குறோம். அப்ப அந்த செட்டியார் என்கிட்ட கேட்கிறாரு, பாய் என்ன பாய் தொழில் உனக்கு அப்படின்னு. நாங்க என்ன செட்டியார பர்மாவுக்கு கடை வச்சிருக்கோம். ராஜ தொழில் அவனுக்கு. என்ன சொல்றாரு? ராஜ தொழில் உனக்கு. ஏன் செட்டியார உனக்கு? நம்ம என்னப்பா அரைனா போட்டு அரைனா எடுக்கிற தொழில். அரைனா போட்டு அரைனா எடுக்கிறது. இப்ப அணா கணக்குலாம் இப்ப போயிடுச்சு. அரைனாங்கிறது 3 காசு. அப்ப திரும்ப வரும்போது நான் ஃப்ரெண்டுக்கு நான் சொல்றேன், என்னப்பா லட்சக்கணக்கில் போய் பணத்தை கொடுத்தோம், பிச்சைக்கார மாதிரி அரைனா ஒரணாங்கிறாங்க. அவன் சொன்னது உங்களுக்கு புரியுதுயா? அரைனா போட்டு நான் அரைனா எடுக்கிறேன். 5 ரூபா போட்டா 5 ரூபா, 1 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபா போட்டா அப்ப 1 கோடி போட்டா அவன் சாப்பிட்ட பொருள் விற்கக்கூடியவன். அப்ப எப்படி சொல்றான்? என்னுடைய வியாபாரம் 100% லாபம். என்னுடைய வியாபாரம் 100% லாபம். பேங்க்ல 1% கடன் வாங்கக்கூடிய மக்கள் வியாபாரம் பார்த்தா ஒரு 3% கிடைக்கும். சக்சஸ்ஃபுல். எக்ஸ்ட்ராடினரி அவுட்ஸ்டாண்டிங் 6% கிடைக்கும். அவன் என்ன சொல்றான்? செட்டியார் கேஷ் ஃபுல்லா அரைதான் போட்டு அரையும் எடுக்கணும். இந்த செட்டியார்கள் பர்மால என்ன செய்வாங்கன்னா வட்டிக்கு கொடுப்பாங்க. மிதமிஞ்சின வட்டி. மிதமிஞ்சின வட்டியா இருந்தா நாடுகள் அழிஞ்சு போச்சு அப்படின்னு ரச்சனால் சொல்ற. அவன் மிதமிஞ்சின வட்டியை கொடுத்து ஆடுகளை ஓட்டிட்டு போயிடுறது, மாடுகளை ஓட்டிட்டு போயிடுறது, வயல்வெளிகள், நிலவளங்கள் எல்லாத்தையும் அந்த மக்கள்கிட்ட பறிச்சுக்கிட்டு போயிடுது. அப்படி பேங்க் ஆஃப் செட்டிநாடுல 2 லட்சம் ஏக்கர் நிலம் இருந்துதான். 2 லட்சம் ஏக்கர் நிலத்தை வட்டியை கொடுத்து ஆக்குபை பண்ணி வச்சிருந்தோம். மிலிட்டரி ஆட்சியை பிடிச்ச உடனே அது எல்லாத்தையும் அரசுரிமை ஆக்கிட்டாங்க. அப்போ அந்த பர்மாக்காரங்க ஒரு பழமொழி மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க, இவனால 1க்கு 1ன்னு சொன்னான். பர்மாக்கார மக்கள் என்ன சொல்லுவாங்களா, ஒரு துட்டுக்கு 8 சட்டி வாங்கி ஒரு சட்டிய 8 துட்டு வீதம் வித்தாலும் எட்டி வட்டி கீழாகுமோ குதம்பா. இந்த குதம்பாங்கிற வார்த்தை சில படங்களை பர்மால நம்ம பேசுறது நம்ம பார்த்திருக்கோம். ஆக 1 ரூபா கொடுத்து 8 பானை வாங்கி ஒவ்வொரு பானையும் 8 ரூபான்னு வித்தாரு. 8 64. 1 ரூபாய்க்கு பொருளை வாங்கி அதுல 63 ரூபாய் ஆதாயத்தை பார்த்தா கூட எட்டியினுடைய வட்டிக்கு அது ஈடாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இப்படிப்பட்ட அப்ப இவனால 2 லட்சம் ஏக்கர் பறிக்கப்பட்டிருக்குன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் தலைவர் இருப்பாங்க. இப்படி எந்த ஒரு காரியத்தை அல்லாஹ் நமக்கு தடை செஞ்சிருக்காங்களோ அந்த காரியத்தை நாம செய்யக்கூடாது. அது குறித்த எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய நன்மை என்னன்றது நமக்கு தெரியாது. நம்மளை படைச்ச இந்த கட்டளைகளை நாம கொடுத்தா அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஆகையினால இது மட்டும் இல்ல, என்னென்ன விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு தடை செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு விபச்சாரத்தை குறித்து சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றாங்க? நெருங்காதீங்க, அந்த செயலை செய்யாதீங்கன்னு சொல்லல. அது ஒரு அனுமதிக்கத்தக்க செயல். இட்ஸ் மோஸ்ட் அபாமினபிள், மிகவும் வெறுப்பிற்குரிய ஒரு செயல். அதை நீங்க செய்யாதீங்க. பொய் சொல்லாதீங்க. சாத்தான்கள் யார் மீது இருந்துகின்றார்கள் தெரியுமா உங்களுக்கு? பொய் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாவியின் மீது, இட்டுக்கட்டுகின்ற குற்றவாளிகள் மீது சைத்தான் இறங்குறாங்க. அவர்களுக்கு சாத்தான்கள் கூட்டாளிகள் ஆயிடுவாங்க. இப்படி எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு தடுத்திருக்காங்களோ அது எதையுமே நாம செய்யாம இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்பாலிப்பாராக. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்ப அல்லாஹ்விடத்துல வருந்தி திரும்புவோம், தௌபா செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே. உண்மையான ஒரே கடவுளாகிய அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணைதுணை இல்லாதவர். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு
அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல, நாம் துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொண்டு மக்களை ஏன் சோதிக்கணும் அப்படின்னா, அவர்கள் நம்மிடத்திலே இறைஞ்சி பிரார்த்திக்கும் பொருட்டு. மக்கள் இப்ப நாம அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி மன்றாடி துவா செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்கு அல்லாஹ் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அது நம்ம தண்டிக்கிறதுக்கு இல்லை, அது ஒரு பாக்கியம். இட்ஸ் a blessings in disguise. வேறு உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருட்கொடை, அல்லாஹ்வுடைய அருட்கொடை. இதை ஒரு தூதரை அனுப்பும் போது அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல நபிமார்களை, ஒரு நபியை நான் அனுப்பும் போதெல்லாம் அந்த மக்களை துன்பம் மற்றும் கஷ்டத்தை கொண்டு ஏன் சோதிக்கிறேன்னு சொன்னா, அவர்கள் நம்மிடத்துல இறைஞ்சி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதற்காக. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரார்த்தனை என்பது ஒரு வழிபாடு. அது மட்டும் இல்லாம நாம துவா கேட்டுக்கிட்டே இருந்தா பிரச்சனையே இருக்காது, நாம தவறான வழி போகவே முடியாது அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றாங்க. அந்த பிரார்த்தனை பத்தி ரஷாத் கலீஃபா சொல்லும்போது என்ன சொல்றாரு, நாம என்ன கேட்கிறோம் அப்படிங்கிற நாம தெரிஞ்சுக்கிட்டு அதை அரபிக்ல நீங்க மனப்பாடம் பண்ணிக்கீங்க. அப்ப உங்களுக்கு அது மைண்ட்ல ஏறு. இப்ப நம்ம சொல்லக்கூடிய துவாக்கள்லாம் என்ன நாம இப்ப கத்துக்கிட்டதா? சின்ன பிள்ளையில பள்ளிவாசலுக்கு போகும்போது ஆலிம்சாம எல்லாம் ரப்பனா ஆத்தினா சித்துனியா, இன்னைக்கு தூக்கத்துல எதுக்கு கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க ரப்பனா ஆத்தினா சித்துனியா ஹசனத்தும் வஃபீல் ஆகிரத்தி ஹசனத்தும் வஃபீனா அதாபல்லா. ஆக குர்ஆன்ல அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய அந்த துவாக்களை நாம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு அது அரபில மனப்பாடம், தமிழ்லயே இங்கிலீஷ்ல தொடர்ந்து உங்களால கேட்கவே முடியாது. வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கேட்கலாம், ரொம்ப ரேரா. ஆனா மனப்பாடம் பண்ண அரபி துவாக்கள் அப்படியே டக்கு 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 டக்குன்னு வரும். உங்களுக்கே கூட ஒரு அனுபவம் இருக்கு, எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் டக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி மனப்பாடம் பண்றது ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா டெஃபினட்டா ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாம குர்ஆனுடைய கட்டளை என்ன, தூதர்களுக்கு மத்தியில் நீங்க வேற்றுமை ஏற்படுத்தக்கூடாது. அதன் அடிப்படையில குர்ஆன்ல அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய துவாக்களை நாம கேட்டோம்னு சொன்னா எல்லா தூதர்களையும் நாம் பின்பற்றியவர்களாக ஆகிவிடும். எல்லா தூதர்களும். உதாரணத்துக்கு நம்முடைய பெற்றோர்கள் கேட்டாங்க, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர்லனா வ தர்ஹம்னா லனகுன மினல் காஃபிரின். ரொம்ப ஆரம்பத்துல கஷ்டம், அப்புறம் ஈஸி. நமக்கெல்லாம் அரபி அலிபேட்ட கூட தெரியாது. ஆதம் என்ன கேட்கிறாரு தன்னுடைய ரட்சகரிடத்துல, எங்களுடைய ரட்சகரே ரப்பனா, நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய ஆன்மாக்களுக்கு தீங்கிழைத்து விட்டோம், நீர் எங்கள் மீது கருணை கொண்டாலே தவிர, நீர் எங்கள் மீது கருணை கொள்ளாதவர், நீர் எங்கள் மீது கருணை கொள்ளாவிட்டால், உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழியாவிட்டால், எங்கள் மீது கருணை கொள்ளாவிட்டால் நாங்கள் நஷ்டவாதிகளாகவே இருப்போம், நஷ்டவாதிகளுடனேயே இருப்போம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆதம் கேட்கிறார், அவர் தான் ஃபர்ஸ்ட் மெசஞ்சர். அதுக்கப்புறம் மூசா என்ன கேட்கிறாரு, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் கைரின் ஃபகீர். எப்படி சொல்றாரு, என்னுடைய ரட்சகர் உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய வாழ்வாதாரம் எதுவாக இருந்தாலும் ஐ அம் இன் டயர் நீட் ஆஃப் இட், அதுதான் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் அதன்பால் தேவையுடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யூனுஸ் சொன்னார், யூசுப் கேட்ட துவா இருக்கு. இப்படி எல்லாமே குர்ஆனுடைய துவாக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அந்த துவாக்களை எல்லாம் நாம கேட்டோம்னு சொன்னா அதன் பலன் மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை பின்பற்றியவராக ஆகும். எதை தூதர்களுக்கு மத்தியில நீங்க வேதனை பாராட்டக்கூடாது. ஒவ்வொரு துவாவுக்கும் பின்னால லாபத்தை சொல்றாங்க. உதாரணத்துக்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் 256. இத சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதோட ரிசல்ட் என்ன? அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் கடவுளுக்கே உரியவர்கள், மேலும் அவரிடமே நாங்கள் திரும்பி சென்று கொண்டிருக்கின்றோம். இதை நம்ம தமிழ்ல சொல்லலாம், சம்டைம்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கிறது மிஸ் ஆகாது, டெஃபினட்டா பக்காவா. இந்த துவாக்கள் நீங்க சில அரபி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அந்த உச்சரிப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா 100% இது உங்களுக்கு பலனளிக்கும். இது ஒரு பெரிய அறுவடை. துவாக்கள் மூலமாக மிகப்பெரிய அளவில் நன்மைகள் அல்லாஹ் நாம சம்பாதிக்க முடியும். அப்போ அதுக்கு அடுத்த வருஷத்துல அல்லாஹ் என்ன சொல்றாங்க, யார் இதை சொன்னாங்களோ இவர்கள் தங்களுடைய ரட்சகரிடமிருந்து அருட்கொடைகள் மற்றும் கருணைக்கு தகுதி பெற்று விட்டார்கள். ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ்,
ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு என்ன செய்யுது? இந்த மாதிரி சொன்னவங்க அல்லாவிடம் இருந்து அருட்கொடைகள் எல்லாமே அல்லாவுடைய அருட்கொடை தான். குடிக்கிற தண்ணி, திங்கிற சோறு, உடுக்கிற உடை, சுவாசிக்கிற காத்து, அல்லாஹ் சொல்றாங்க இதை சொன்னவங்க அல்லாவிடம் இருந்து அருட்கொடைகள் மற்றும் கருணைக்கு தகுதி பெற்று விட்டார்கள். இவர்கள் தான் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ நாம வழிநடத்தப்படணும்னு சொன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஒண்ணு சொல்லணும். இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. அதுக்கு அடுத்து 3:173 உங்களுக்கு எதிராக மக்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள், நீங்கள் அவர்களை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று மக்கள் அவர்களிடம் கூறுகின்ற பொழுது அது அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்த மட்டுமே செய்கின்றது. மேலும் அவர்கள் கடவுள் எங்களுக்கு போதுமானவர், அவரே மிக சிறந்த பாதுகாவலராக இருக்கின்றார். இது சொல்லலாம் தமிழ்ல. ஆனா ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எப்படி ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் ரொம்ப ஈஸியா சொல்லலாம். இப்படி சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கடவுளுடைய அருட்கொடைகள் மற்றும் அருளுக்கு அவர்கள் தகுதி அடைந்து விட்டார்கள். ஒரு சிரமம் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளை பாதுகாக்க அல்லாஹ்வை தவிர யாராலையும் முடியாது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் யார் சொன்னாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் மற்றும் அருளுக்கு தகுதி பெற்று விட்டார்கள். முந்தினது கருணை, இரண்டாவது அருள். ஒரு விஷயம் நம்ம நல்லா மைண்ட்ல ஏற்றிக்கணும். கருணை எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கு, ஆனா அருளுங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. அருளுக்கு வேற எந்த மனிதர்களும் அல்லாஹ் சொல்றான். கருணையாளர்கள் அனைவர்களும் நீரே மிக்க கருணையாளராக இருக்கின்றீர்கள். ஆஃப் ஆல் த கிரேஸ்ஃபுல் ஒன்ஸ் அல்லாஹ் சொல்லுது. ஏன்னா கிரேஸ் யார்கிட்டயுமே இருக்காது. கிரேஸுக்கு சொந்தக்காரங்க, அருளுக்கு சொந்தக்காரங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான். ஆக அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் மற்றும் அருளுக்கு அவர்கள் தகுதி பெற்று விட்டார்கள். எந்த தீங்கும் அவர்களை எப்போதும் தீண்டுவதில்லை. ஞாபகம் வச்சு, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. God never breaks his promise. தன்னுடைய வார்த்தையை, தன்னுடைய வாக்குறுதியை அல்லாஹ் ஒருபோதும் முறிக்கிறதில்லை, மாற்றுறதில்லை. ஆக நீங்க ஹஸ்புனல்லாஹு, நாம ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்னு சொன்னா எந்த தீங்கும் நம்மை தீண்டாது, எந்த தீங்கும் அவர்களை தீண்டுவதில்லைன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சொல்லிட்டு தொடர்ந்து ஏனெனில் அவர்கள் அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை அடைந்து விட்டார்கள். அவங்க அல்லாஹ்வுடைய கடவுளுடைய அங்கீகாரத்தை அடைந்து விட்டார்கள். கடவுள் எல்லையற்ற அருளை கொண்டிருக்கின்றார் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3:173 174. அதே மாதிரி எதிர்காலத்துல எந்த ஒன்னையும் செய்யும் போது இன்ஷா அல்லாஹ், கடவுள் நாடினால், கடவுள் நாட்டப்படி, கடவுள் நாடினால், கடவுள் நாட்டப்படி, எதையும் கன்ஃபியூஷனே வேண்டாம், இன்ஷா அல்லாஹ் சொல்லிருங்க. ஒருவேளை நீங்க சொல்லலையா, அதுக்கு உண்டான வகையையும் குர்ஆன் சொல்லுது. ரப்பில் அக்ரப மின் ஹாதா ரஸல், அடுத்த முறை என்னுடைய இரட்சகர் என்னை மிக இதைவிட மேலாக சிறப்பாக செய்யும்படி வழிநடத்தட்டும். இது தமிழ்ல தத்துன்னு தடுமாறி சொல்றது ரொம்ப ஈஸியா அரபிக்ல சொல்லிட்டு போயிடணும். ரப்பி லி அக்ரப ஹாதா ரஷதா, முடிஞ்சு போச்சு. ரப்பில் அக்ரப மின் ஹாதா ரஷதா, மின் ஹாதா ரஷதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து அஞ்சுல 84 85, முக்கியமா அந்த 46:15 இருக்குல்ல, அதை நம்ம மறந்துடக்கூடாது. 46:15 யார் 40 வயசு அடைஞ்சிட்டாங்களோ அவங்க இந்த பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அந்த பிரார்த்தனையை நீங்க யார் செய்யறாங்களோ அவர்களிடம் இருந்துதான் நாம் காரியங்களை ஏற்றுக்கொள்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இது 40 வயசு அடைஞ்சவங்க அதை சொல்லி ஆகும். யாருக்கு 40 வயசு வந்துருச்சோ அவங்க அந்த பிரார்த்தனையை சொல்லணும். அது கொஞ்சம் பெருசு, ஆனா ஈஸி. அது கொஞ்சம் பெருசா இருக்கும், டெஃபினட்டா ஈஸி. ஏன்னா இதே மாதிரி பிரார்த்தனைய 27வது சூறாவுல சுலைமான் சொல்றாரு. 27:19 சுலைமான் நபி இதே பிரார்த்தனை கொஞ்சம் லிட்டில் பிட், கொஞ்சம் சின்ன மாற்றத்தோட சொல்றாரு. சுலைமான் சொல்றாரு, இதை சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளை ஏற்றுறாங்க. அந்த பிரார்த்தனை நாம செஞ்சா நம்மிடம் நற்செயல்கள், காரியங்கள் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்துங்க குர்ஆன்ல டைம் ஆயிடுச்சு.
குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செயின்ட் அண்ட் மார்டர், புனிதர்கள் மற்றும் ஷஹீதுகள், இவங்களை பத்தி சொல்றாங்க. சில பேரை நான் ஷஹீதாக்கி அருள்பாலித்தேன் சொல்றாங்க. சில பேரை நாம் உயிர் தியாகிகளாக்கி அருள்பாலித்தோம். செயின்ட் புனிதர்கள். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா போற வரவெல்லாம் செயின்ட் கேப்ரியல், அவர் ஆக்சுவலா வானவர், அவருக்கு செயின்ட் ஜோசப், செயின்ட் மைக்கேல், செயின்ட் ஜான், யாரு எல்லாரும் செயின்ட் தெரசா, மதர் தெரசா, இவங்கெல்லாம் செயின்டா நமக்கு தெரியாது. இவங்கெல்லாம் செயின்டா இருக்கலாம், இல்லாம போகும், அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 3 செயின்ட் சொல்றாங்க. 3 புனிதர்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. ஒன்னு ஆபிரகாம், இப்ராஹிம், 2வது இத்ரிஸ், 3வது மேரி. வேற யாராவது இருக்காங்களா அதுல உங்களுக்கு தெரிஞ்சு? இந்த 3 பேரை தான் அல்லாஹ் செயின்ட்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய அவங்க 3 பேர் உண்மையில கிரேட் பீப்புள், மிகப்பெரிய மக்கள் அவங்க. அப்படிப்பட்ட மக்களாக நாம ஆக முடியுமா? முடியாது. இந்த குர்ஆனை பொறுத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, எல்லாத்தையுமே அல்லாஹ் நமக்கு ஈஸியா தான் ஆக்கிட்டாங்க. எதையும் அல்லாஹ் நம்ம கஷ்டமாக்க. உங்களுக்கு மார்க்கமாக அல்லாஹ் விரும்புவது சுலபத்தையே அன்றி கஷ்டத்தை அல்ல. ஆக ஸ்டேஜாகவும் ஷஹீதுகளாகவும் ஆக முடியுமா? முடியாது. ரொம்ப ஈஸியா ஆகலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க 4:69 அல்லாஹ் சொல்றாங்க, எவர்கள் அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதருக்கு கீழ்ப்படுகின்றார்களோ, யார் அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதருக்கு கீழ்ப்படுகின்றார்களோ அவர்கள் கடவுளால் அருள்பாலிக்கப்பட்டவர்களாம். யார் யாரு? வேதம் வழங்கப்பட்டவர்கள், அதாவது நபிமார்கள், புனிதர்கள், உயிர் தியாகிகள், ஷஹீதுகள் மற்றும் நன்னடியாளர்களை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் தான் சிறந்த தோழர்களாக இருக்கிறார். ஆக அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படுவதன் மூலமா, அல்லாஹ்க்கு எல்லாரும் கீழ்ப்படுகிறேன்னு சொல்றாங்க, கடவுளுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படுகின்றவர்கள் புனிதர்களாக ஆகின்றார்கள், உயிர் தியாகிகளாக ஆகின்றார்கள் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ரைட்டா? அதுக்கு அடுத்துங்க சூரா நம்பர் 57 வசனம் நம்பர் 19. ரெண்டுமே டிவிசிபிள் நம்பர். 57 இஸ் a divisible number and 19 தெரியும். 19ங்கிறது வேற ஒண்ணு இல்ல பாய். 19ங்கிறது கடவுள் ஒருவரே அப்படின்னு அந்த ஒருவரேன்னு சொல்லக்கூடிய வாஹித் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாஹிதினுடைய எழுத்தன் மதிப்பு, ஜெமாட்டிக்கல் வேல்யூ ஆஃப் த வேர்ட் வாஹித், தன்னுடைய அந்த தன்மையை, அந்த ஒன்னஸை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தையின் எழுத்தன் மதிப்புகளை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த குர்ஆனை கட்டமைச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த குர்ஆனை அந்த 19 ஒரு சான்றாக ஆக்கியிருக்கின்றாங்க. அல்லாஹ்வுடைய சான்றை எவர்கள் ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்கள் ஒரு கண்ணியமான புத்தகத்தை ஏற்க மறுத்து விட்டார்கள் அல்லாஹ் சொல்றாங்க. இந்த 19 ஏற்க மறுக்கிறவங்க யாருங்க? குர்ஆனை மறுத்தவங்க. தூதரை ஏற்க மறுக்கின்றவர்கள் வெளிப்பாடுகளை ஏற்க மறுத்தவர்கள் சொல்றாங்க அல்லாஹ். அவர்கள் ஏற்க மறுத்தது உங்களை இல்லை, அவர்கள் ஏற்க மறுத்தது உண்மை அல்ல. அந்த தீயவர்கள் ஏற்க மறுத்தது அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்ப 3:81 ஒரு தூதரின் வருகையை குறித்து சொல்லுது. 3:82 யார் அவரை தூதர் ஏத்துக்கலையோ அவர் அப்பத்திலிருந்து முஸ்லிம் இல்ல, they are not submitted சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்போ தூதரை ஏத்துக்கிறது, தூதரை ஃபாலோ பண்றது எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப 57 19 என்ன சொல்லுது? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எவர்கள் கடவுள் மற்றும் அவருடைய தூதர் மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவர்கள் புனிதர்கள் மற்றும் உயிர் தியாகிகளாக இருக்கின்றார்கள். அப்ப ஏன் இருக்கின்றார்கள்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். டீச்சர்னா அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். நீ வாச டீச்சர் அப்படின்னா ஒரு ஆசிரியராக இருந்தார். இப்ப இல்லை, they are submitters. அவங்க சப்மிட்டர்ஸா இருக்கிறாங்க. ஆக்சிலேட் இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியம். நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலத்தை இந்த ஆக்சிலேரி வேர்ட்ஸ் தான் தீர்மானிக்கும். அப்போ they are teachers, அவர்கள் ஆசிரியராக இருக்கின்றார்கள். they were teachers, அவர்கள் ஆசிரியராக இருந்தாங்க. இப்ப இல்லை, முதல்ல இருந்தாங்க, இப்ப இல்லை. இது என்ன சொல்லுது? those who believe in God and his messengers are the saints and the martyrs. இவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அவருடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொண்டார்கள், பிலீவ்டு, நம்பிக்கை கொண்டார்களோ அவர்கள் புனிதர்கள் மற்றும் உயிர் தியாகிகளாக இருக்கின்றார்கள். அப்ப நாம புனிதர்களாகவும் உயிர் தியாகிகளாகவும் இருக்கணும், சகீதர்களாகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன செய்யணும்?
அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளணும். தூதருக்கு நம்ம கவுண்டர் கொடுக்க கூடாது. தூதர் மீதும் நாம நம்பிக்கை கொள்ளணும்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்றாங்க, அவர்களுடைய வெகுமதிகள் மற்றும் அவருடைய ஒளி. நாளைக்கு ஒளிதான் சாப்பாடு, ஒளிதான் நமக்கு ஃபுட். உங்களுடைய ஒளியை எங்க பக்கம் கொஞ்சம் அனுப்புங்களேன் அப்படின்னு நரகவாசிகள் கேட்பாங்க. நம்பிக்கை கொண்ட மக்களிடத்துல, நல்லறியாவிடத்துல சொல்லி குர்ஆன் சொல்லு. அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய வெகுமதிகள் மற்றும் அவருடைய ஒளி அவர்களுடைய ரட்சகரிடத்துல அவர்களுக்காக ரிசர்வ்டு, ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்களாக இருக்கின்றன. ரிசர்வ்டா இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. எவர்கள் நம்பிக்கை கொள்ள மறுத்து மேலும் நம்முடைய வெளிப்பாடுகள் ஏற்க மறுத்தார்களோ அவர்களை பொறுத்தவரை அவர்கள் நரகத்தை அடைந்து விட்டார்கள். They have entered the hell. அவங்க நரகத்துக்கே போயிட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஆக எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அந்த புத்தகத்துல நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றாங்க. ஆகையினால எந்தெந்த காரியங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பையும் நமக்கு பெற்றுத்தருமோ அந்த காரியங்கள் அனைத்தும் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்பாலிப்பாராக. எப்பவும் போல ரெகுலர் பிரேயர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முழு பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய முழுமையான பாதுகாப்பையும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் பரிபூர்ணமாக முழுமையாக பெற்ற நன்னறியாளர்களாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே நன்னறியாளர்களுக்காக வாக்களித்திருக்கின்ற அருட்கொடைகள், பாக்கியங்கள் மற்றும் வெகுமதிகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்ற நன்னறியாளர்களாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்ற இந்த எலிட் ஆஃப் த எலிட் ஸ்தாபிக்குன் மக்களாகவும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நாம் யாரையெல்லாம் நேசிக்கின்றோமோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்பாலிப்பாராக. அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி பிரார்த்தனை செய்தவர்களாக நிறைவு செய்கின்றேன்.